கிருஷ்ணப்பள்ளின்னு ஒரு கிராமத்துல அனுஷியா அவனின்னு ஒரு மாமியார் மருமகள் இருக்கிறாங்க. அனுஷியா தன்னோட மருமகளான அவனிய எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ எப்பவுமே சின்ன பிள்ளைத்தனமா வேலைகள் செஞ்சுட்டு இருப்பா. அவ உண்மையிலே சின்ன பிள்ளைத்தனமா வேலை செய்யறாளா அப்படிங்கறத நம்ம கதைக்குள்ள போய் பாப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சுரேஷ் அவனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அனுஷியா மகனுக்கு கல்யாணம் நடந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. திருமணமான ஒரு வாரம் கழிச்சு அனுஷியா அவனிய சமையல் செய்ய சொல்றாங்க. அத்தை, எனக்கு சமையல் செய்ய தெரியாது, இங்க கத்து கொடுத்தா கத்துக்கிறேன். என்னடி சொல்ற? உன் அம்மா நீ நல்லா சமைப்பேன்னு சொன்னாலே. அது அத்தை, எனக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக எங்க அம்மா போய் சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா கத்துப்பேன் அத்தை. அதை கேட்ட அனுஷியா, சரி முதல்ல அரிசியை நல்லா சுத்தமா கழுவி என்கிட்ட கொண்டு வா, அப்புறம் நான் எப்படி சமைக்கணுங்கிறத சொல்லித்தரேன். அனுஷியா அப்படி சொல்லவும் அவனையும் சரின்னு சொல்லிட்டு அரிசியை கழுவுறதுக்காக வீட்டுக்குள்ள போறா. ஆனா அவ போய் ரொம்ப நேரம் ஆனதுனால அனுஷியா அவளை தேடிக்கிட்டு போறாங்க. என்னடி இவ்வளவு நேரமா அரிசியை கழுவுற? அத்தை, கழுவிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன அந்த பொண்ணு இவ்வளவு நேரமா அரிசியை கழுவிக்கிட்டு இருக்கா, என்னன்னு போய் பாப்போம். அப்படி சொல்லிட்டு அவளை தேடி போன அனுஷியா அவ பண்றது பார்த்து ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஏன்னா அவனி ஒவ்வொரு அரிசியையும் சோப்பு போட்டு கழுவிக்கிட்டு இருக்கான். இத பார்த்து அனுஷியாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. இப்ப அனுஷியா அவனிய பார்த்து இந்த மாதிரி சொல்றாங்க. அட பைத்தியக்கார பொண்ணே, என்னடி இது? இப்படி யாராவது அரிசிய சோப்பு போட்டு கழுவுவாங்களா? நீங்க தானே அத்தை அரிசிய சுத்தமா கழுவ சொன்னீங்க, அதனாலதான் இப்படி கழுவிட்டு இருக்க அத்தை. அதுக்காக அரிசிய சோப்பு போட்டு கழுவுனா நம்ம அதை சாப்பிட்டுட்டு போய் சேர வேண்டியதுதான். என்னம்மா நீ இப்படி இருக்கிற? இப்படி சொன்ன அனுஷியா அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி சோறு செய்யறதுன்னு கத்து கொடுக்கறாங்க. இத கவனமா பாத்துக்கிட்டு இருந்த அவனி, அத்தை சோறு எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க, அது போல குழம்பும் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். கத்து கொடுக்கற, இப்படி ஒண்ணும் தெரியாதவளை கட்டிட்டு வந்துட்டனே. இப்படி அனுஷியா இங்க பேசிட்டே இருக்கும் போதே அனுஷியாவை யாரோ கூப்பிடுறாங்க. வா காந்தம், என்ன இப்படி வந்திருக்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லைங்க, எங்க வீட்டுல சக்கரை தீந்து போச்சு, கொஞ்சம் சக்கரை தந்தீங்கன்னா நான் சக்கரை வாங்கினதுக்கு அப்புறம் கொடுத்துறேன். அப்படியா? எங்க வீட்லயும் சக்கரை இல்லையே காந்தம், என்ன பண்றது? இப்படி அனுஷியா காந்தத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போதே அவனி சக்கரை எடுத்துக்கிட்டு வந்துடுறா. இந்தாங்கம்மா சக்கரை, வாங்கிக்கோங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுனாலும் வந்து கேளுங்க. அவனி இப்படி சொன்னதும் காந்தம் அனுஷியாவை பாக்குறா. உடனே அனுஷியா, நம்ம வீட்டுல சக்கரை இருந்துச்சா? இது எப்ப வாங்கிட்டு வந்தீங்க எனக்கு தெரியாம? நான் இல்லையோ நினைச்சிட்டேன். என்னத்த சொல்றீங்க? நீங்க தானே காலையில சக்கரை வாங்கிட்டு வந்தீங்க. அவனி இப்படி சொன்னதும் காந்தம் மறுபடியும் அனுஷியாவை பாக்குறா. ஆமாமா, நான் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன், ஆனா மறந்துட்டேன், இந்த மறதி வேற வந்துருது. காந்தம், இந்த சக்கரைய வாங்கிக்கிட்டு போயிட்டு வா. காந்தம் இந்த பக்கம் சக்கரைய கொண்டுட்டு கிளம்பும் போதே அனுஷியா அவனிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அட முட்டா பொண்ணே, யாராவது வந்து ஏதாவது கேட்டா அப்படியே தூக்கி குடுத்துறதா? அவ வீட்டுல சக்கரை வாரத்துல 2 தடவை தீந்து போயிடும், இங்கதான் வந்து வாங்கிட்டு போவா, ஆனா திரும்பி ஒரு தடவை கூட கொடுக்க மாட்டா. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்கு நடுவுல வந்து சக்கரைய கொடுத்த? இன்னொரு தடவை அவ சக்கரை வேணும், காரம் வேணும், மஞ்சள் வேணும்னு ஏதாவது கேட்டு வீட்டு பக்கம் வந்தா நீ எதுவும் அவளுக்கு கொடுக்க கூடாது, சரியா? புரியுதா? புரியுதத்த. இதுக்கப்புறம் யாரு ஏதோ கேட்டு வந்தாலும் இப்படி கொஞ்சம் கடுமையா பேசணும் அவங்க கிட்ட. ஆமா, சரி சரி, கிச்சன்ல ஏதோ வாசனை வருது, போ. அப்படி இவங்க 2 பேரும் கிச்சனுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு அடுப்புல இருக்க ஒரு சட்டியில தீர வாசனை வருது. இத பார்த்த அனுஷியா கோபமா அவனிக்கிட்ட இந்த மாதிரி கேக்குறாங்க. இந்த சட்டிய தூக்கி யார் அடுப்புல வச்சது? நீயா வச்ச? ஆமா அத்தை, நீங்க வெளியில பேசிட்டு இருந்ததுனால உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு நானே குழம்பு வைக்கலாம்னு நினைச்சு வீட்டுல இருக்க காய்கறி எல்லாம் கட் பண்ணி போட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்ச அத்தை. நீங்க ஏற்கனவே சோறு செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க, குழம்பு நானா முயற்சி பண்ணலாம்னு நினைச்ச அத்தை. இத கேட்டதும் அனுஷியாவுக்கு பயங்கர கோபம் வருது. என்ன பொண்ணுமா நீ? இதுக்கப்புறம் நான் சொல்லாம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரியா? அப்படி சொல்லிட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அனுஷியா அவனுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லி அனுஷியா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அனுஷியா ஓய்வெடுக்கும் போது அவனையும் ரெஸ்ட் எடுக்கிறான். அப்ப அவளோட கணவர் சுரேஷும் மாமனார் அரவிந்தும் வராங்க. அவனி, கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணியும் காஃபியும் எடுத்துக்கிட்டு வா. இத கேட்டதும் அவனி எங்க வர்றா. என்னங்க, வீட்டுல சில்லுன்னு தண்ணி இல்லையே? என்ன, கூலிங் வாட்டர் இல்லையா? ஆமாங்க, இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்க, திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்கீங்க அதையே. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? மருமகளே, தண்ணி இல்லைன்னா இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் சூடா ஒரு காஃபி போட்டு வாமா. ஆனா காஃபி போடுறதுக்கு பால் இல்ல மாமா. என்னம்மா சொல்ற? பால் இல்லையா?
காலையில தானே 2 பாக்கெட் பால் கொண்டு வந்தேன். அது எப்படி இல்லைன்னு சொல்லுவ? மொத்த ஃப்ரிட்ஜ்ல போட்டிருப்பா, பாருமா. என்ன மாமா நீங்க? நான் பால் இல்லைன்னு சொல்றேன், திருப்பி போய் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு பாருமாங்கறீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் சொல்றத அப்ப நம்ப மாட்டீங்களா? அவனியோட இந்த சத்தத்தை கேட்டு அங்க அனுஷியா வந்துடுறாங்க. என்னம்மா அவனி, ஏன் அப்படி கத்துற? அத்த, என்னத்த? நீங்க தான் யாரு எது கேட்டாலும் இல்லன்னு சொல்ல சொன்னீங்க. இந்த மாதிரி கடுமையா பேச சொன்னீங்க. இவங்க தண்ணி கேட்டாங்க, இல்லன்னு சொன்னேன். இப்ப காஃபி வேணும்னு சொல்றாங்க, பால் இல்லன்னு சொல்றேன். என் வார்த்தையை கேட்காம மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவனி இப்படி முட்டாள்தனமா புரிஞ்சுக்காம பேசுறத பார்த்ததும் அனுஷியாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. ஏமா, வெளி ஆளுங்க யாராவது வந்து கேட்டா இல்லன்னு சொல்ல சொன்னா வீட்ல இருக்கவங்களுக்கு இல்லன்னு சொல்ற? இவங்க இப்படி பேசிக்கிறத பார்த்து அவனியோட மாமனார் ரொம்பவே குழப்பத்தோட பாக்குறாரு. இப்ப அனுஷியா இத பத்தி அவருக்கு விளக்கமா சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட அரவிந்த் அனுஷியாவை பக்கத்துல கூப்பிட்டு, அடி, பொண்ணு பார்க்க போகும்போதே நான் சொன்னேன், இந்த பொண்ணு பாக்குறதுக்கு ஏதோ விசித்திரமா இருக்கான்னு. நீதான் நான் சொன்னத காதுலே வாங்கிக்கல. இந்த பொண்ணுக்கு ஏதோ மண்ட கோளாறுன்னு நினைக்கிறேன். இப்படி மரகண்ட பொண்ணு கூட நம்ம பிள்ளை எப்படி குடும்பம் நடத்துவான்? அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அந்த பொண்ணுக்கு விவாகரத்தை கொடுக்க முடியும்? நீங்க சொல்றது அப்படித்தான் இருக்கு. அட, நான் அப்படி சொல்ல வரலடி. கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அந்த பொண்ணை அனுப்பி வை. அவங்க ஏதாவது புத்திமதி சொல்லி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அனுப்பட்டும். இவங்க 2 பேரும் பேசுறத அவனி மறைஞ்சிருந்து கேக்குறா. உடனே அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. இத பாக்குற சுரேஷ் என்னாச்சுன்னு வந்து கேக்குறான். இப்ப அவனி தன்னோட மாமனார் மாமியார் பேசிக்கிட்டு இருக்கத அழுதுகிட்டே சுரேஷ் கிட்ட சொல்றான். அதே நேரம் இந்த பக்கம் அனுஷியா தன்னோட கணவன் கிட்ட, அவங்க அம்மாவும் இவள மாதிரிதான். அப்படியாடி சொல்ற? சரி, அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. நீயே கூட இருந்து அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரு. வேற என்ன பண்ண முடியும்? இப்படி இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்க அவனி அங்க அழுதுட்டு இருக்கான். அப்ப இவங்க அவனி கிட்ட போறாங்க. என்னம்மா, துணியெல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்க, ஏன் அழுகுற? அத்தை, மாமா, நீங்க 2 பேரும் என்ன பத்தி பேசுனத நான் கேட்டேன். நான் ஒரு முட்டாள் பொண்ணுன்னு சொல்றீங்க, என்ன வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றீங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போயிடுறேன். இப்ப சுரேஷுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால அனுஷியா சுரேஷ் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. இத கேட்ட சுரேஷும் கோபத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். என்னம்மா, எனக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு இப்படி ஒரு முட்டாள் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே. அட சுரேஷ், இந்த மாதிரி கத்தாத. அந்த பொண்ணுக்கு கேட்டா கஷ்டப்படுவா. நான் எல்லாத்தையுமே கேட்டேன் அத்தை. எல்லாரும் என்னை முட்டாள் பொண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நான் போறேன். என்னம்மா நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க? நாங்க உன்னைய முட்டாள்னு சொல்லல. நீ சின்ன பிள்ளைத்தனமா சில விஷயம் பண்றல, அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓ, அப்படி சொல்ல வரீங்களா அத்தை? சரிங்க அத்தை. நான் கூட என்ன நீங்க முட்டாள்னு சொல்லிட்டீங்களோன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாத்த. அவனி இப்படி பேசுறத கேட்டதும் அங்க இருக்க எல்லாருக்கும் இவ கூட எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு குழப்பமா இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா அனுஷியா அவனிக்கு எல்லா வேலைகளையும் சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க. அவனிக்கிட்ட இருந்தும் கொஞ்ச நாள்லயே நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. அப்போதுல இருந்து அவனி அவளோட சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வேலைகளையும் கத்துக்க ஆரம்பிக்கிறா. அனுஷியாவோட முயற்சினால அவனி ரொம்ப சீக்கிரமே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ரொம்ப திறமையான மருமகளா மாறுறா. இதனால அந்த வீட்ல இருக்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவனியும் தன்னோட குடும்பத்தை ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறா.